தாக்கல் செஞ்சுட்டீங்க. எப்படி இருக்கு? பிளஸ் முக்கியமான தொகுதி ஆதவர்ஜுன் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த எல்லாம்? அது என்ன ஆதவர்ஜுன் நினைக்கிறது முக்கியமான தொகுதியா அதான் சொல்றாங்க ஸ்டார் தொகுதி. அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா நினைக்க முடியாது. நாங்க நிக்கிறதுனாலதான் ஸ்டார் தொகுதி நாங்க கேள்விப்படுறோம். ஸோ அதனால மீடியா கோல் பண்ண கரெக்டான இதை மீன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்த கட்டங்கள் என்னென்ன நாங்க பொதுவா பரப்புரைக்கு போயிருக்கோம். மக்களிடத்துல வந்து நாங்க கோரிக்கைகள் கொடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கறதான விஷயங்களை சொல்லி வாக்குகளை சேகரிச்சிருக்கோம். சோ உங்களுக்கு போட்டியா யாரை பாக்குறீங்க? திமுக நிக்குது, அதிமுக நிக்கிறாங்க, டிவிகே நிக்குது. யாரு எங்களுக்கு எப்பவுமே போட்டி திராவிட கட்சிகள் தான். மற்ற 3 கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள். நாங்கள் தமிழ் தேசிய கட்சி. எங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் 4 முனை போட்டி 5 முனை போட்டி. எங்களுக்கு 2 போட்டிகள் தான். தமிழ் தேசியம் திராவிடம் இது 2க்கு தான் போட்டி. அது நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் யாரு வேணுமா வந்து இங்க வாழலாம், ஆனா தமிழரை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாடோட நாங்க முன்னெடுத்துருக்கோம். சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம், எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன சொன்னார் சீமான்? ஏன் ஒரு பிளஸிங் பண்ணி தான் அனுப்பினாரான்னா, களத்துல இறங்கி மக்களும் போராடுங்க, மக்களுடைய மனசுல இடம் பிடிங்க, மக்கள் கண்டிப்பா நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு. எந்த அளவுக்கு பீப்புள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரொம்ப வரவேற்பு சப்போர்ட். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்பாடுகளே வந்து இலவசத்தை நோக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மக்களுடைய சேவையில இருக்கனால அவங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம், விலைவாசிகளை கம்மி பண்ணுவோம். இலவசமா நாங்க கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க, புரிதலோட பாக்குறாங்க. இதுவரைக்கும் மக்கள் சந்திப்பு எல்லாம் நடத்தி இருக்கீங்க. மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஆதரவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி இங்க வெளில வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க தொண்டறிக்கைகள் கொடுக்க போகும்பொழுதே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. இவ்வளவுதான் நாங்க கனவு பார்த்துட்டு இருக்கோம், கொடுங்க உங்களுடைய அறிக்கைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய வரவேற்கிறாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 கட்சிகளும் இது வரைக்கும் ஆண்டு இங்க இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் எதுவா இருக்குமேனா இலவசங்களை அறிக்கை செய்கிற கட்சிகளை பார்க்கிலும் நாங்க இலவசத்தை கொடுக்காம எங்களுடைய குரல் வந்து வேறதா இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு டிஃபரெண்டான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இலவசம் கொடுக்காம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமனா நீங்க அது தப்பு தானே, அதை நீங்களே வந்து எப்படி சொல்றீங்க? இல்ல அதுதான் ரெகுலரா இருக்குல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்புதான். ஆனா எங்களுடைய காதுகளுக்கு வந்ததே வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வந்தது. இதுதான் சொல்றேன், நான் எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். பணம் கொடுத்து ஓட்டுகளை நீங்க விற்காதீங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்த 5 வருஷம் உங்களுடைய தலையெழுத்து தலைகளா மாறிடும். நாங்க உங்களுடைய பிள்ளைகள் நாங்க வந்து எங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள்ட்ட நாங்க நிக்கிறோம். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு வந்து ஒரு சொர்க்கமா மாறுங்கிறத நான் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்க வாக்குறுதி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த கவர்ச்சியான ஒரு வாக்குறுதி மாலை. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கிறது. இப்போ குறிப்பா சமீபத்துல திமுக வந்து 8000 கொடுக்குறேன் டோக்கன் உங்களுக்கு என்ன வேணா வாங்கிக்கலாங்க. அப்புறம் 2500 2000 இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் இல்லாம எப்படி மக்கள் கிட்ட இருக்கு? நாங்க கவர்ச்சி, கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. மக்களுக்கு அடிப்படை தேவையான வாக்குறுதிகளை கொடுக்கணும். அது புரிதலான மக்கள் இருக்காங்க. அதை புரிந்துகிட்டுதான் போன தடவை 8% வாக்குகள் அளிச்சு நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனிச்சு. அதே மாதிரி இந்த தடவை அப்படிதான். நாங்க அடிப்படையான மக்கள் தேவை என்ன, தண்ணி, அதாவது நீங்க 2000 2500 கொடுத்துட்டு இருக்கிற விலைவாசிகள் எல்லாத்தையும் ஏத்திடுவீங்க. ஏத்திட்டு அந்த ஒரு நாள் செலவுக்கு கூட 2000 2500 எங்களுக்கு பத்தாது மக்களுக்கு, புரியுதுங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து மக்களுக்குமே சரி மாதம் 10,000 அவங்க ஏர்ன் பண்ற மாதிரியான அவங்களுடைய தற்சாப்பு பொருளாதாரத்தை நாங்க மேம்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது நாங்க விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ தற்சாப்பு பொருளாதாரம்னா இப்ப விவசாயத்தை நாமளே பண்ணி கொள்முதல் பண்ணும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். மருத்துவம் நாங்க இலவசமா கொடுக்குறோம். மக்கள் அடிப்படை தேவை எதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கல்வி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துக்காக தான் இன்னைக்கு அநேக காசை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காத்து நஞ்சா இருக்கு, தண்ணி சுத்தம் இல்லை, இதனால வந்து நிறைய பாக்டீரியாஸா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்க அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமா நம்பர் 1 குவாலிட்டியில இலவசமா கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு நாங்க மாசம் 10,000 கொடுக்கறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சிருப்பாங்க தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசா செலவுகள் இருக்காது. அதுதான் நாங்க தெரியும். வில்லிவாக்கத்துல மக்கள் சந்திப்பு எல்லாம் நடத்திட்டீங்க, நிறைய இடத்துக்கு போய் வந்துருக்கீங்க. இங்க வந்து பிரதான பிரச்சனையா எதை நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எப்படி தீர்க்கணும்? ஏன் இங்க பிரதான பிரச்சனையா ஆல்ரெடி நிறைய இருக்கு. மழை தண்ணி வந்துச்சுன்னா நிறைய வீடுகளுக்குள்ள போகுது. அதற்கான வாய்க்கால்களை நாங்க கட்டி அமைச்சு கொடுப்போம். முக்கியமா மது ஒழிப்பதான் இங்க நாங்க மெயினா எடுப்போம். நிறைய இளைஞர்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. இளைஞர்களுக்கான நிறைய இளைஞருடைய புத்திய மேம்பாடுபடுத்துற மாதிரியான விளையாட்டு திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். இப்ப தாவேக்காக உங்களை விட அதிக ஊடக வெளிச்சம் இருக்கிறது. ஆனா அப்படி இருக்க ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் போடும்போது
பாட்டில்கள் வீசுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எப்படி இதை சமாளிப்பீங்க அந்த இல்ல விஷயத்தை? நான் அதை ஓப்பனாவே சொல்றேன். அவங்க வந்து அவங்க அர்ஜுனாவா இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து எந்த கட்சியில இருந்து வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு ஊடகங்களா இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர்களே பாட்டில் எடுத்து எரிஞ்சுட்டு அவர்களே இது பண்றாங்கன்றதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டென்ட், மக்கள் இடத்துல பேச போறதுக்கான ஒரு கண்டென்ட். அவ்வளவுதான். அப்படியா தான் நாங்க பண்றோம். எங்களுக்கு வந்த செய்தியும் அப்படிதான். இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிற விஷயங்களும் அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு அடக்குமுறைகள் அந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. ஆமா. நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க அந்த விஷயத்தை? ஏன் அடக்குமுறை எங்களுக்கு இப்போன்னு இல்லை, அப்பையில இருந்து வந்துட்டு தான் இருக்கு. நாங்க அங்கீகரிக்காத படாத ஒரு தலைவரா வச்சு நாங்க இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அங்கீகராதப்பட்ட கொடியை நாங்க இந்த அளவுக்கு 8% வாக்குகளை கொண்டு இந்த இடத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு அடக்குமுறை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நாங்க அதை வென்றதுக்காக தான் இருக்கோம். இது ஒரு பெரிய அபலமான கேள்வி. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக எழும்புற ஒரு கட்சி அடக்குமுறை நீங்க சொல்றதே பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. வெற்றி பெறுவாங்க. வேட்பாளர் திமுக வேட்பாளருக்கும் எனக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் போட்டி இல்லை அப்படின்னு அவங்க பொதுவா சொல்லணும்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். முன்னாடி அவ 2 பேருமே க்ளோஸ் நண்பர்கள். மத்த கட்சியில இருக்கும் பொழுது நண்பர்கள். வெளியில ஊடகங்கள்ல என்ன வேணுமோ சொல்லிக்கலாம். பட் நடக்கிற கல நிலவரம் இதுதான். அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனா இங்க என்ன போட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தமிழ் தேசியம், திராவிடம், இது 2 தான் எங்களுக்கு போட்டி. நன்றி.